யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு அவங்க கிட்ட இருந்து ரிப்ளை வரவே இல்ல. 2 நிமிஷம் ஆகுது, 5 நிமிஷம் ஆகுது, half an hour ஆகுது, 2 hours ஆகுது. உங்க மைண்ட் உங்ககிட்டயே சொல்லும் அவங்க உன்னை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நேத்து நீ பேசினது அவங்களுக்கு பிடிக்காம போச்சு, இல்ல ஒன்னேவே அவங்களுக்கு பிடிக்காம போயிருச்சு அப்படின்னு உங்க மைண்ட் சொல்ல சொல்ல உங்களால செய்யற எந்த வேலையிலயும் கவனமா செய்ய முடியல, படிக்க முடியல. உங்க மைண்டே அப்படியே ஆஃப் ஆகி உட்கார்ந்த மாதிரி இருக்கு. இதுக்கு பேரு தான் சைக்காலஜில காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் சொல்லுவாங்க. என்னன்னா உண்மையா அது நடந்திருக்காது, ஆதாரமே இருக்காது. ஆனா உங்க மனசு கற்பனை பண்ணி ஓவர் இமேஜின் பண்ணி ஓவர் திங்க் பண்ணி ஒன்னு சொல்லி உங்களை அப்படியே ஆஃப் பண்ணி உட்கார வைக்கும். அது பேர் தான் இது. நான் சொல்றேன், உங்க ஓவர் இமேஜினேஷனுக்கும் உங்க ஓவர் திங்கிங்கும் உங்க பயமே சில கதையெல்லாம் எழுதும். அந்த கதையெல்லாம் நம்பி கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. எது உண்மையா நடந்திருக்கோ அதை டீல் பண்ணி பழகுங்க. உங்க பயம் சொல்ற கதையை நம்பி நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகி உட்கார்ந்துருக்க வேணாம்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ரீலை நீங்க சேவ் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். லைக் பண்ணுங்க. இந்த கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ so much.